பல கோடிகளை நம்மளை நம்பி கொடுக்குறாங்க. இந்த தொண்டை தொடர்ந்து செய்ய முடியாது. இதை செஞ்சால் மற்ற நடிகர்கள் தனக்கு இடையூறு பண்ணுவாங்க. ஏண்டா நாங்களே எச்சரிக்கையில் காக்கா ஓட்டுறதில்ல, இந்த கமலும் ரஜினியும் அஜித்தும் விஜயும் தொண்டு நிறுவனம் வைத்து பல கோடி பண்ணுறாருன்னா இவர் நீ என்ன எம்ஜிஆரா? இந்த புகாருக்கு விடை சொல்லக்கூடிய ஒரே ஆள் யார்? பாலா தான். ஆனால் பாலா தரப்பிலிருந்து ஆதாரபூர்வமான வெள்ளை அறிக்கை வரல. இந்த 3 கோடி ஏது இவர் அவ்வளோ பெரிய பணம் வரல. அப்போ இவரை பின்னால் இருந்து யார் இயக்குறா, யார் பணம் கொடுக்குறா? இதெல்லாம் திரைத்துறையில் ஒருவர் வளர்கிறது என்பது சாதாரண விஷயம். பாலா நீ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டார். ரோட்டு கடையில் புரோட்டா சாப்பிட்றேன், ஒரு புரோட்டா 10 ரூபா, 3 புரோட்டா 30 ரூபாய்க்கு சாப்பிட்றாரு. இதை எடுப்பதற்கு 5000 ரூபா செலவு பண்ணுறாரு. இப்போ சிவகார்த்திகேயன் தான் பாலாக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம், அப்போ அதுதான் வேற. ஏன்னா பாலா மீது இவ்வளோ பெரிய தாக்குதல் தொடுப்பதற்கு கண்டிப்பாக இது ஏதோ ஒரு பின்னணி இருக்கு. அரசியல் சினிமா இரண்டும் கலந்த இல்லை அதுதான் பாலா. பாலாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் நீங்க நிறைய செய்திகள் பார்த்திருப்பீங்க. இந்த பாலா அவர்களை சர்வதேச கைக்கூலி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன சார்? இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி, அஜித், விஜய், சிம்பு, தனுஷ், இப்படி தொடர்ச்சியாக 2 பேர் தான் களத்தில் இந்த தமிழ் திரைப்பட உலக கதாநாயகர்கள். இப்போ கடைசி கட்டத்தில் முன்னேறி வருகிற நடிகர்களை சிவகார்த்திகேயன் நிற்கிறார். சிவகார்த்திகேயனுக்கு பின்னால் பாலா நிற்கிறார். பாலா திரைப்பட உலகத்தை தாண்டி நிறைய தன்னுடைய உழைப்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவக்கூடிய ஆம்புலன்ஸ், மருத்துவ உதவி, அறுவை சிகிச்சை, இப்படி பல உதவிகளை இப்போ அமெரிக்கா போயிட்டு வந்தார். அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு நிறைய அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. இப்போ இதையெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதாக அவர் நிறைய அறிவிக்கிறார். இதே போல தான் ராகவா லாரன்ஸ். நீங்கள் திரைப்படத்தில் வளர்கிற பொழுது அவர் ஒரு மிகப்பெரிய வள்ளல், இப்படியான அவரை ஒரு என்ஜிஓ ஆரம்பித்து, ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து, அதன் வழியாக நிறைய ஏழை எளியவர்களுக்கு, வலியவர்களுக்கு, மாணவர்களுக்கு உதவி செய்தார். இதை ரஜினி, கமலே செய்யலை, அஜித், விஜயே செய்யலை. இதையெல்லாம் செய்த ராகவா லாரன்ஸுக்கு தொழிலதிபர்களிருந்து பல கோடி ரூபாய் குஞ்சுது. அவர் பயந்துட்டார். பல கோடிகளை நம்மளை நம்பி கொடுக்குறாங்க. இந்த தொண்டை தொடர்ந்து செய்ய முடியாது. இதை செஞ்சால் மற்ற நடிகர்கள் தனக்கு இடையூறு பண்ணுவாங்க. ஏண்டா நாங்களே எச்சரிக்கையில் காக்கா ஓட்டுறதில்ல, இந்த கமலும் ரஜினியும் அஜித்தும் விஜயும் தொண்டு நிறுவனம் வைத்து பல கோடி பண்ணுறாருன்னா இவர் நீ என்ன எம்ஜிஆரா? இப்படியான ஒரு நெருக்கடி வரும். அவர் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சன் தொலைக்காட்சிக்கு வருஷம் ஒரு படம் பண்ணி கொடுப்பது, 10 கோடி ரூபா அவருக்கு சம்பளம். இப்போ ஈஸியாக பண்ணை வீட்டில் செட்டில் ஆகிட்டார். பாலா ராகவா லாரன்ஸ் சொல்லி சிசியன் அதே ஃபார்முலாவை கையில் எடுத்து செய்கிற பொழுது இப்போ இந்த விமர்சனம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவர் ஒரு மருத்துவமனை கட்டுறாரு, கிளினிக் கட்டுறாருங்கிறாங்க அரை கிரவுண்டில். இப்போ அரை கிரவுண்டு இடம் சென்னை நகரத்துக்குள்ளே எங்கே வாங்கினாலும் குறைந்தது ஒரு 3 கோடி ரூபா இல்லாமல் வாங்க முடியாது. அப்போ 3 கோடி ஏது? இப்படியான விமர்சனம் வருது.
அவர் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாமே செகண்ட் இதில் செகண்ட் ஹேண்ட், இதில் நம்பர் மாறி இருக்கு, ஒரு காரு நம்பர் சொல்றாங்க. இப்படியெல்லாம் புகார் வருது. இந்த புகாருக்கு விடை சொல்லக்கூடிய ஒரே ஆள் யாரு? பாலா தான். ஆனால் பாலா தரப்பிலிருந்து ஆதாரபூர்வமான வெள்ளை அறிக்கை வரல. நான் இந்த வருஷம் 2024-25 ஐடி கட்டுறதுல நான் வந்து 1 கோடி ரூபாய் எனக்கு வருமானம் வந்தது. சின்ன திரை, பெரிய திரை, காந்தி கண்ணாடி படம், ஒரு படம் எடுத்தார். இதில் எனக்கு 1 கோடி ரூபாய் வந்தது. இதில் 80 லட்ச ரூபா ஏழை எளிய செலவு பண்ணிட்டேன்னு அவர் ஐடிக்கு எந்த விதமான தகவலும் சொல்லலை. இப்போ இந்த காந்தி கண்ணாடி படத்துக்கு சொந்த தயாரிப்பு ஒரு 3 கோடி செலவு பண்ணியிருக்காருங்கிறாங்க. இந்த 3 கோடி ஏது? இவர் அவ்வளோ பெரிய பணம் வரல. அப்போ இவரை பின்னால் இருந்து யார் இயக்குறா, யார் பணம் கொடுக்குறா? இதெல்லாம் திரைத்துறையில் ஒருவர் வளர்கிறது என்பது சாதாரண விஷயம் இல்லை. பல வினாடிகள், பல கேள்வி கணைகள் எல்லாம் வரும். இப்போ சிவகார்த்திகேயன் தரப்பிலிருந்து கூட இவர் நேபாள புரட்சிக்கு திட்டமிடுகிறார், இப்படி செய்தி ஆக்குகிறார்கள். இதுக்கு பின்னால் கண்டிப்பாக ஒரு அரசியல் இருக்கு. நீங்கள் கேரளாவில் ஒரு பாலா எல்லா மேடைகளையும் பாட ஆரம்பித்தார். அவருக்கு பேர் வேடன். வேடன் வளர்ந்து வந்தார். மக்கள் லட்சக்கணக்காக கூடுனான். சாதியை ஒழிச்செறிஞ்சார். தம்புரான், அதாவது பார்ப்பனர்களை, சனாதனத்தை எல்லாம் ஒட்டச்சி எரிஞ்சார். கடைசியாக என்னென்னா கஞ்சா வச்சுருந்தார், கஞ்சா குடித்தார், நிறைய பெண்களை பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணாருன்னு நிறைய வழக்கு பதிவாகி இவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைகிறார். அது போன்று பலர் வருவான். இதே நிலைமை தான் இப்போ பாலாவுக்கு. பாலா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டார். ரோட்டு கடையில் புரோட்டா சாப்பிட்றேன், ஒரு புரோட்டா 10 ரூபா, 3 புரோட்டா 30 ரூபாய்க்கு சாப்பிட்றேன்னாரு. இதை எடுப்பதற்கு 5000 ரூபா செலவு பண்ணுறாரு. 2 கேமராமேனு, ஒரு காரு, இது எடிட்ரு. அப்போ புரோட்டா 30 ரூபாய்க்கு சாப்பிட்றதுக்கு 5000 ரூபாய் செலவு பண்ணி போட வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்ற கேள்வி. சார் ஒரு நிமிஷம் இடையூறுக்கு மன்னிக்கணும். கேமரா வச்சு தான் எடுக்கணும்னு இருக்கு. இப்போதான் வந்து மொபைல்லையே 4K எல்லாம் வந்துருச்சு. மொபைல்லையே எடுத்து கூட அவங்க போட்டிருக்கலாம் இல்லையா? இல்லை, அது புரோட்டா சாப்பிட்றதை எடுத்து போட வேண்டிய தேவை இல்லை. இருந்தா கூட நீங்க சொன்ன அந்த 5000 ரூபா செலவாகாது. வெறும் கேமரால செலவே இல்லாம எடுத்து அவங்களே எடிட் பண்ணி போட்டுடலாமே. இல்லை இல்லை, மொபைல்லே எடுத்து மொபைல்லே எடிட் பண்ணி. இல்லை, பாலா பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அவருக்கு ஒரு கேமரா டீமோட தான் எப்பவுமே போறாரு. அப்படியா? ஆமாம், சரி சரி. ஒரு கேமரா டீமோட தான் எப்பவுமே போறாரு. தான் செய்கிற உதவி பெரிய அளவில் வெளிச்சத்துக்கு வரணுங்கிறார். ஏன்னா என்னை பார்த்து நிறைய பேர் பாலாவாக உருவாகணும், அதனால் எப்போவுமே ஒரு கேமரா டீமோடு தான் போகிறேன்னு சொல்கிறார். அப்போ இப்படி இப்போது கோடிக்கணக்கான ரூபாய் தொண்டு நிறுவனங்களை செய்வதைப் போல பல லட்சங்களை, கோடிகளை செலவு பண்ணுறாரு. இந்த பணம் எப்படி வந்துன்னு நிரூபிக்க வேண்டிய தேவை அவர்கிட்ட இருக்கு. ஆனால் இன்றைக்கு இப்போ வரை இத்தனை எனக்கு வருமானம் வந்து இவ்வளோ செலவு பண்ண, இதை வெளி உலகத்துக்கு இன்னைக்கு வரைக்கும். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நிறைய வெளிநாடுகளுடைய ஈவெண்ட் எல்லாம் போறேன், நிறைய ஷோஸ் பண்றேன், நான் இப்ப ஆங்கரிங் கூட வந்து பண்றேன், இது மூலயமா வர காசை வச்சுதான் நான் வந்து மக்களுக்கு உதவி செய்யறேனே தவிர்த்து என் பின்னாடி எல்லாம் யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரியும் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாரு. இல்லை, அதெல்லாம் சரிதான். ஆனால் அதை தாண்டி இவர் வருமான வரி தாக்கல் செய்த பணம் எவ்வளோ வருமானம் வந்தது, எவ்வளோ செலவு செய்தார்னு வெளி உலகத்துக்கு சொன்னால்தான் இந்த விஷயம் வாய் அடைக்கப்படும். இதே தொழில் போட்டியாக கூட இருக்கலாம், சிவகார்த்திகேயனாக கூட இருக்கலாம், இல்லை சிவகார்த்திகேயன் சில ஊடகங்களை விலைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்கி கூட அதை செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்போ சிவகார்த்திகேயன் தான் பாலாக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம், அப்போ அதுதான் வேற. ஏன்னா பாலா மீது இவ்வளோ பெரிய தாக்குதல் தொடுப்பதற்கு
கண்டிப்பாக இது ஏதோ ஒரு பின்னணி இருக்கு. சார், இது இன்னொரு மாதிரியும் வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ காந்தி கண்ணாடியில பாத்தீங்க அப்படின்னா மோடி அவர்களுக்கு எதிராகவும் மோடி அவர்களுடைய திட்டத்துக்கு எதிராகவும் சில காட்சிகள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக சார்பா ஒருத்தர் கம்ப்ளைண்ட்மே வந்து பண்ணியிருந்தாரு. இதை வந்து அப்படியே ஒரு கட்சியா கூட இந்த வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ஏன்னா நீங்க எப்பவுமே ஒரு முற்போக்காளர் வளருகிற பொழுது இது போன்ற தாக்குதல் நிறைய வரும். இப்போ பாலாவை பொறுத்த வரைக்கும் இந்த தாக்குதல் எங்கிருந்து வருகிறதுன்னு அவர் கண்டிப்பாக தெரியும். அதையும் சொல்ல மறுக்கிறார். நீங்கள் அரசியல் சினிமா இரண்டும் கலந்த இல்லை தான் பாலா. பாலாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. பாலா தொண்டு செய்வதை பல உச்சபட்ச நடிகர்கள் பார்க்குறான். திருட்டுறான், யோ நல்லா செய்கிறாயா பாலா, ரஜினி கமல்லாம் செய்யல, விஜய் அஜித் செய்யல, விக்ரம் செய்யல, இப்படி பல பேரை பேசுகிற பொழுது இது திரையுலகத்தில் பாலா மீது ஒரு வெறுப்பு வரும். இந்த வெறுப்பு அரசியலாக மாறும். அரசியலாக மாறுகிற பொழுது நீங்கள் பாலாவை சர்வதேச தீவிரவாதியை போல ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கு சில ஊடகவியலாளர் விலைக்கு வாங்கலாம். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு சில ஆதரவான சேட்டலைட் டிவிகள் இருக்கு. அதிமுகவுக்கு ஆதரவாக சில சேட்டலைட் டிவிகள் இருக்கு. பாஜகவுக்கு ஆதரவாக சில சேட்டலைட் டிவிகள் இருக்கு. இப்போ அதே போல் மாநில கட்சிகள், நீங்கள் திருமாவளவன் சொந்தமாக ஒரு டிவி வச்சுருக்கார், வெளிச்சம் டிவி. வைகோ மதிமுகம்னு வச்சுருக்கார். இப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அதை தாண்டி சமூக வலைதளங்கள் நிறைய மாத சம்பளம் கொடுத்த பிரபல அரசியல் கட்சிகள்லாம் வச்சுருக்கு. அப்போ அதே போல் இப்போ ஊடகவியலாளர்கள் பூராமே இப்போ நிறைய எனக்கு தெரிந்து நிறைய ஆங்கர் பூரா இது சமூக வலைதளத்தில் வேலை பார்க்குறத விட்டுட்டு வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவர்ஜன கம்பெனியில் ஒரு 100 பேர் வேலை பார்க்குறான். இந்த 100 பேர் எங்கேருந்து முடித்தாங்க? இது சமூக வலைதளத்தில் தான் முடித்தாங்க. சமூக வலைதளம் கொடுக்குற சம்பளங்களை விட 2 மடங்கு சம்பளம் 1ஆம் தேதி வந்துடுது. அதே போல் பெண் நிறுவனம், அது திமுகவுடைய ஐடி விங், அங்கே பல பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க. பாஜகவுடைய ஐடி விங், அங்கே பாதி பேர் வேலை பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு சமூக வலைதளம் வளர்ந்த பிறகு உங்களுக்கு ஆஃபர் வந்துடும். ஏங்க உங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், 2 லட்ச ரூபா கொடுக்குறேன், எங்களுக்காக வேலை செய்யுங்க, எங்கள் அஜெண்டாவுக்கு வேலை செய்யுங்க, இப்படியெல்லாம் வந்துடுது. அதிமுக தேனாம்பேட்டைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய அலுவலகம் வச்சு அங்கே ஒரு எல்லா சமூக வலைதள உரிமையாளர்கள் அங்கே வர வச்சு ஒரு மீட்டிங் போட்டாங்க. உங்களுக்கு மாதம் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றோம், நீங்கள் என்ன பேசுதுங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுவோம், அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பேசணும், அதை சார்ந்தே தான் எல்லாம். அப்போ இப்படி விலை போய் விட்டது. எது சமூக வலைதளங்களும் அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் விலை போய் விட்டது. இப்போ அந்த வகையில் பார்த்தா பாலாவை சர்வதேச குற்றவாளியாக பேசுவதற்கு சில ஊடகங்களை விலைக்கு வாங்கலாம். சில ஊடகங்களை நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ ரஜினி படம் ரிலீஸ் ஆச்சு, கூலி. தமிழ்நாட்டில் 9:30 மணிக்கு தான் அந்த படமே இந்த டிக்கெட்டே கொடுக்க ஆரம்பித்தாங்க. எத்தனை மணிக்கு? 9:30. படம் முடிஞ்சு வரக்கு 12:30. 12:30 மணிக்கு தான் இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, டைரக்ஷன், நடிப்பு பற்றி பார்த்துட்டு சொல்ல முடியும். ஆனால் 8 மணிக்கே அந்த படத்தினுடைய எல்லா காட்சிகளும் சிறப்பாக இருக்குங்க, ரஜினி பின்னிட்டாருங்க அப்படின்னு நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறான், பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பெங்களூர்லேயே காலையில் 8 மணிக்கு தான் போட்டான். இது வேணா வேறு ஏதாவது ஐரோப்பா நாடுகளில் நேரத்திலே போட்டான். இப்படி இவர்கள் 100க்கும் மேற்பட்ட சிறு சமூக வலைதளங்கள் நீங்கள் தொகையை வாங்கிட்டு அந்த கூலி படம் ஆஹா ஓஹோ. எனக்கு தெரிஞ்ச பிரபலமான யூடியூபர் சினிமா பற்றி மட்டுமே பேசுகிறவர், அவரே ஆஹா ஓஹோன்னு எத்தனை மணிக்கு பேசுகிறாரு? 9 மணிக்கு பேசுகிறாரு. படம் தியேட்டரில் போட ஆரம்பிச்சது 9. சார், அன்னைக்கு முன்னாடி நாளே வந்து சில ஊடகங்களுக்கெல்லாம் வந்து பெர்மிஷன் கொடுத்து அந்த மூவி முன்னாடியே பார்க்க வச்சு விமர்சனம் பண்ணுறதுக்காகவே சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இல்லை, கூலி படம் அப்படி நடக்கலை. கூலி படம்
அப்படி நடக்கலை. பிரிவியூ தியேட்டரில் ப்ரெஸ்ஸுக்காக போடலை. பல படங்கள் போடுறாங்க. கூலி படத்துக்கு அப்படிலாம் தேவையில்லை. ரஜினி படத்துக்கு அந்த நிலைமை இல்லை. அப்போது ஆஹா ஓஹோன்னு இப்படியான சில விஷயங்கள் நடக்குது. நீங்கள் ஒரு திரைப்படம் வெளிவருவதற்கு முன்பு அத்தனை சமூக வலைதளங்களும் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துடுவாங்க, எதிர்த்து பேசாத அளவுக்கு. இது வளமையாக நடக்கிறது தான். இதே போல தான் பாலா மீது நடக்கிற தாக்குதலுக்கு பின்னால் சினிமாவும் இருக்குது, அரசியலும் இருக்குது. இப்போ இதெல்லாம் உண்மையை சொல்லணும்னா என்ன பண்ணணும்? அவர் செலவு செய்த தொகை, வருமானம் வந்த தொகை வெளிப்படையாக வெள்ளை அறிக்கைன்னு அவருடைய சமூக வலைதளத்தில் போடலாம். இன்னைக்கு வரைக்கும் போடலை. அது மர்மமாகவே இருக்கு. இந்த மர்மமாக இருக்க இருக்க என்ன ஆகும்? விவாதங்கள் நீண்டு கொண்டே போகும். அதை பாலா செய்ய வேண்டும் என்பதுதான் இப்போ ரசிகர்களுடைய விருப்பம். சார், இந்த விஷயத்தை பற்றி உங்களோட கருத்து சார்? இல்லை, பாலா ரொம்ப நல்ல பிள்ளைம்மா. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த பிள்ளை. அவன் ஆரம்ப காலத்தில், இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவன் சம்பாதிக்கிறதுல எல்லாத்துக்குமே செலவு செஞ்சு அவனுக்கு ஒரு 10 ரூபா கிடைச்சா போதும், மற்றவங்களுக்கு செலவு பண்ணலாங்கிற மாதிரி பேசிக்காக பண்ணி தான் பண்ணான். பண்ண இவர் சொன்ன மாதிரி சில அமெரிக்காவுக்கு போகும்போது வரும்போது சில புரோக்கர் பண்ணும்போது சிலர் பிரியப்பட்டு பணம் கொடுக்கலாம். அதை வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு இவர் கேட்குறது தனிப்பட்ட முறையில் அவர் இன்கம் டேக்ஸு டிபார்ட்மெண்ட்டு கேட்கட்டும். இவர் யார் வெள்ளை அறிக்கை அவரை கேட்க? இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? யோசிச்சு பாருங்கள். அவர் என்ன அரசாங்கம் நடத்துகிறாரா இல்லை அரசாங்க அதிகாரியா? அவர்கிட்ட போய் வெள்ளை அறிக்கை அவர் இன்கம் டேக்ஸ் பண்ணுவார். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இப்போ அட்வான்ஸ் டேக்ஸ் அவருக்கு வருமானம் வந்தால் தானே அட்வான்ஸ் டேக்ஸ் கட்ட முடியும். வருமானமே இல்லை, வர்ற காசு செலவு பண்ணிகிட்டு இருந்தாருன்னா அவருக்கு என்ன வரும்? வந்ததாக வரணும் பண்ணணுங்கிறதெல்லாம் இதெல்லாம் அயோக்கியமான தனம். அதனால் அந்த தம்பி இவர் ஐயா சொன்னது ஒரு விஷயம் அதை கவனிக்கணும். ஏன்னா யாருமே எந்த விதமான நடிகர்களும் உதவி செய்யாத போது இவர் மட்டும் அந்த மாதிரி உதவி செய்கிறத ஏற்கனவே லாரவர் லாரன்ஸ் வரும்போதே டான்ஸ் மாஸ்டராக இருக்கும்போதே கால் இல்லாதவங்க ஊனமுற்றவங்களை எல்லாம் வச்சு அவர் டான்ஸு ஒரு குரூப்பை வச்சு பண்ணிகிட்டு இருந்தார். அதை காட்டினதுனால தான் அவருக்கு நிறைய என்ஜிஓஸ் பணம் நிறையா வந்துச்சு. அவர் பணம் வந்தபோது இங்கே கூட ஒரு இதில் ஒரு வீடு கட்டினார் கோடம்பாக்கத்தில். அதுக்கப்புறம் அப்போ அங்கே போய் ஒரு பெரிய ஒரு பங்களாவை கட்டி அங்கே போய் செட்டில் ஆகிட்டார். ஆனால் அவர் ஏழைகள் மீது அன்பும் பாசமாக தான் இருக்கார். பாலா கூட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கார். சில இதுகளை கூட பாலா கிட்ட கொடுத்து செய்ய சொன்னதாகவும் கூட பாலாவே சொல்லியிருக்காரு. அதனால் பாலா சின்ன குழந்தை. அது விளையும் பயிரை இப்பயே வெட்டக்கூடாது. அது விளைந்து நல்ல முறையில் எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். ஏற்கனவே பாருங்கள், இப்போ சூர்யா பண்ணிகிட்ருக்காரு. சூர்யா நல்லது பண்ணுறாரு. அவருக்கு நிறைய என்ஜிஓக்கள் பணம் அனுப்புகிறாங்க. அவர் நிறைய இப்போ கிட்டத்தட்ட அவர் 6000 குழந்தைகளை என்னமோ படிக்க வச்சு 60,000 குழந்தைகளை படிக்க வச்சிட்ருக்காரு. அது லேசப்பட்ட காரியம் இல்லையே. அப்படியெல்லாம் நாளைக்கு பாலாவும் அந்த மாதிரி டெவலப் ஆகலாம். இலவசம் ஒரு ஆஸ்பத்திரி ஒரு அரை கிரவுண்டில் ஒரு ஆஸ்பத்திரி ஒரு 10-12 லட்ச ரூபா கோடியில் கட்டினா கூட அது யார்? இலவச மருத்துவமனை தானே. எல்லாம் ஒரு 5 ரூபாயை கொடுத்தாக்கா ஒரு டாக்டருக்கு சம்பளத்தை கொடுத்து போட போகிறாங்க. அது மாதிரி இதெல்லாம் நான் மதுரையிலெல்லாம் கூட நான் பண்ணிக்கிட்டு தாம்மா இருந்தேன். பட் நான் சொந்த கட்டடம் வாடகைக்கு எடுத்து அங்கே ஒரு டாக்டர் ஒரு நர்ஸை போட்டு ஏழைகளுக்காக ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தோம். மெடிசன்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஸ்பான்சர்ஸ் பண்ணாங்க, வாங்கி கொடுத்துட்டு தான் இருந்தோம். அது மாதிரி இப்போ அவர் பண்ண போகிறாரு. இதெல்லாம் நல்ல காரியங்கள் பண்ணும்போது தடை உத்தரவுகள் வரத்தான் செய்யும். அவரை வெளிநாட்டினுடைய கைக்கூலின்றான். வெளிநாடு இப்போ அமெரிக்காவே பிச்சை எடுத்துகிட்டு கிடக்கு. அமெரிக்காவில் போய் எங்கே ஒரு காசு வாங்க போகிறாரு? அவருக்கு கிட்டத்தட்ட 60,000-70,000 ஒரு இதுக்கு கேம்பெயினிங் போனார்னா 70,000 ரூபா வாங்குறாரு. விஜய் டிவிக்கு போனார்னாலும் 65-70 ரூபாய் கொடுக்குறாங்க சம்பளம். இந்த மாதிரி நிறைய வருது இல்லை அவருக்குன்னு சேர்த்துக்காமல் செலவு பண்ணுறாரு. அதுதான் விஷயம். அவருக்குன்னு சேர்த்துக்கிட்டு இருந்தால் பாவம் நல்ல முறையில் வந்திருக்கலாம். பட் அவர் செலவு பண்ணுறாரு. ஆனால் நல்ல பிள்ளை நல்லா வளரட்டும். வெள்ளை அறிக்கை அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வருமான வரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியது அவருடைய கடமை. அதை அவர் செய்வார். ஆனானப்பட்ட விஜயே வருமான வரி கட்டாமல் ஏமாத்துனது இன்றைக்கி ஹைகோர்ட்டில் கேஸு நேற்று
ஃபைன் போட்டது ஃபைன் போட்டது தப்பு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு அதெல்லாம் சரிதான்னு சொல்லி இவங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் இன்கம் டேக்ஸ் வழக்கறிஞர் வாதாடி இருக்காரு. அதனால இன்னைக்கே நாளைக்குள்ள தீர்ப்பு வரும். சரியா? ஆனால் ஒரு 1.5 கோடி ரூபா கட்டுறதுக்கு அரசாங்கத்துக்கு கட்டுறதுக்கு நீ வந்து வரி ஏய்ப்பு பண்ணிட்டேங்கிறதே நீ எவ்வளவு தூரம் பேசுற? இந்த நாட்டு மக்களை நீயே காப்பாற்ற போற? ஒரு 1.5 கோடி வரி கட்டுறதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு களவாணித்தனம் பண்ணும்போது உனக்கு வந்து என்ன யோக்கியதை இருக்கு? இதே மாதிரி